ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நம்மளுடைய அரசாங்கத்தை தாங்கி நிற்கும் தூண்களாக நாம் இங்கு இருக்கின்றோம். நம்ம மத்திய அரசாங்கத்தில் இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, பல்வேறு காலகட்டம் பல்வேறு வழக்குகள், அதுவும் குறிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப பெருமைமிக்க ஹைகோர்ட், பழமையான மெட்ராஸ் ஹைகோர்ட். அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருப்பது ஒரு பெருமை. அதை விட மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக இருப்பது டபுள் பெருமை. ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குன்னா நம்ம கட்சியில் மற்ற இங்கே இருந்து நம்மளுடைய உழைப்பு அல்லது சட்டத்துறையில் நுணுக்கங்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் நான் சொன்னேன் ஒரு பழமைமிக்க ஹைகோர்ட். அந்த ஹைகோர்ட்டில் வக்கீல்ன்றதே ஒரு பெருமை. அது மத்திய அரசாங்கத்தை, அது மோடிஜியினுடைய தலைமையிலான மத்திய அரசாங்கத்தில் நாம் வழக்கறிஞராக இருப்பது பெருமை. 2014 17 வரலும் ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருப்பதற்கு எனக்கும் நம்மளுடைய மோடிஜி அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். அப்போ நம்மளுடைய வானதி அக்கா அவர்கள் தான் அவங்க எல்லாமே செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி. அப்போது நம்மளுடைய பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களும் மோகன்ராஜ் அவங்கெல்லாம் நம்மளுடைய விநாயகன்ஜி அவங்கெல்லாம் அந்த நேரத்தில் அனுப்பியிருந்தாங்க. என்னென்ன எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தவற விடக்கூடாது. ஒரு வழக்கறிஞருக்கு, அதுவும் குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் என்பது உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள். அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய முக்கியத்துவத்தில் நம்மளுடைய பங்கு நிச்சயமாக நாம் அனைத்து விதத்திலையும் கூட ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் கூட என்ன வழக்கு வருது, எந்த வழக்கு வரும் அல்லது எந்த மாதிரி வழக்கு வரும்ன்றது தெரியாது. குறிப்பாக எங்களுடைய ஐஎன்பியில் பல வழக்குகள் இங்கே நிறைய பேர் நீங்கள் கையாளுறீங்க. அந்த ஐஎன்பியினுடைய வழக்குகள் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான வழக்குகளாக இருக்கும். அது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய வழக்குகளாக இருக்கும். அது ஃபேக் நியூஸாக இருக்கட்டும் அல்லது சென்சார் போர்டுனுடைய வழக்குகளாக இருக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவாக உடனடியாக முடிக்க வேண்டிய வழக்குகளாக இருக்கும். அதிலெல்லாம் நாம் கவனம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை, ஏன்னா இந்த நேரத்தில் பால் கனகராஜனுக்கு நான் ஒரு இது சரியான மேடையாக இருக்குன்னு தான் கருதுகிறேன். பால் கனகராஜன் அவர்கள் நான் மாநில தலைவராக இருக்கும்போது நம்ம கட்சியில் சேர்ந்தார். அப்போது உடனே அவர் நம்ம கட்சியில் வழக்கறிஞர் செல்லினுடைய கட்சி தலைவராக ஒரு கட்சியை நம்ம கட்சியோட இணைச்சிட்டு வந்தார். ஆனால் அவர் வந்த பிறகு நம்ம வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி. ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும், ஏன்னா நம்ம சுதாகர் ரெட்டிஜி நமக்கு அந்த கவலையை சொன்னாங்க. ஏதோ நம்மளுடைய கேடரை நைட்டு 2 மணிக்கு போய் அரெஸ்ட் செய்வது எதுக்கு, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டான்ற ஒரு காரணத்துக்காக 2 மணிக்கு திருச்சியில் இருக்கிற போலீஸ் சென்னைக்கு சென்னையிலிருந்து அரெஸ்ட் பண்ணி திருச்சிக்கோ கன்னியாகுமரிக்கோ கூட்டிட்டு போகின்ற என்ன ஒரு கொடுமை. இங்க பல தம்பிகள் பல சார்கள் ஊரை ஏமாத்திட்டு கிடக்கிறானுங்க. அந்த சார்கள் யாருன்னு தெரியல. இன்னைக்கு தம்பிகள் கோடி கோடியா கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறானுங்க. பல தம்பிகள் ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறானுங்க. இல்லீகலாக ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த தம்பிகளையும் அல்லது அந்த சார்களையும் கண்டுபிடிக்காதவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் போட்டான்றதுக்காக நைட்டு 2 மணிக்கு, அது எங்க திருச்சியிலிருந்து அல்லது திருநெல்வேலியிலிருந்து சென்னையில் இருக்கிற ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் கைது பண்ணி அவனை கொண்டுட்டு போனால் அங்கே ஜட்ஜு முகாந்திரம் இல்லைன்னு தூக்கி மூஞ்சில் அடிக்கிறார். அப்போ நம்மளுடைய சட்ட வழக்கறிஞர்கள் உடனடியாக அதை டிபெண்ட் பண்ணி அந்த நம்ம வழக்கறிஞர்கள்லாம் அந்த நேரத்தில் கரெக்டாக ஜட்ஜுக்கிட்ட நம்மளுடைய வழக்கினுடைய தன்மையை எடுத்து சொல்கிறதுல இவர் ஒரு வாட்டி கேபி ராமலிங்கம் கேஸ் இங்கிருந்து போகிறார் தருமபுரிக்கு. அப்படி பல வழக்குகளில் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் நீங்கள்லாம் நம்முடைய கட்சி நிர்வாகிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.